மூத்தவள் பெற்ற குமாரனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால், இளையவள் பெற்ற குமாரனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டால், இவனுக்கு பின் வந்த சந்ததியாருக்கு அம்மோன் புத்திரர்கள் அல்லது அம்மோன் ஜனங்கள் என்று ஆயிற்று. அதாவது லோத் மதுபோதையில் இருக்கும் பொழுது அவனுடைய குமாரத்திகள் மூத்தவள் இளையவள் இருவரும் சேர்ந்து செய்த இப்படிப்பட்ட ஒரு நெறிக்கட்ட செயலுக்காகத்தான் வேதத்தில் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. மோவாப் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். 10வது தலைமுறை வரை அவர்கள் சபைக்குள் வரக்கூடாது என்ற சாபத்தை பெற்ற தேசம். அதை உபாகமம் 23:3 பார்த்தோம்.